அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இன்னும் ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கிற வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஏ லெவல்ட பௌதீக புவியியல்ட 2வது தலைப்பு, அதாவது புவிட உட்கட்டமைப்பு என்ற இந்த தலைப்போட முழுமையான விளக்கம் நான் உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு தரப்போறேன். சோ கட்டாயமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இருந்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தா அவங்களுக்கு கட்டாயம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு நீங்க வந்து புதுசு அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பதான் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து so உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு அதே மாதிரி விளங்காத தலைப்புகள் ஏதாவது இருந்தா அந்த தலைப்புகள்ல மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நான் அது உங்களுக்கு அதை ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி சேனல்ல போறேன். இப்ப நான் வீடியோக்குள்ள என்னோட பிசிக்கல் ஜியோகிராஃபியோட முதலாவது தலைப்பு புவித்தொகுதி. சோ புவித்தொகுதி தொடர்பான முழுமையான விளக்கத்தை உள்ளடக்குன ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த சேனல்ல வந்து நீங்க பாருங்க. பிளேலிஸ்ட்ல போட்டிருப்பேன். அதே மாதிரி அப்படி இல்லாட்டி நீங்க சும்மா நார்மலா போயிட்டு பார்த்தாலும் விளங்கும் உங்களுக்கு. பிசிக்கல் ஜியோகிராஃபியோட புவித்தொகுதி அப்படின்ற ஒரு பாடப்பரப்பு உள்ளடக்கி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பிசிக்கல் ஜியோகிராஃபியோட 2வது தலைப்பை உள்ளடக்கி புவியின் உட்கட்டமைப்பு அப்படின்றத உள்ளடக்கி நான் உங்களுக்கு 2வது வீடியோவா இதை மேக் பண்ணி போடுறேன். தட் மீன் பிசிக்கல் ஜியோகிராஃபியோட 2வது வீடியோ. அப்ப இதுல போடப்பட்டிருக்கிற தலைப்புகள் எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா கிளியரா வந்து போட்டிருப்பாங்க. பட் நாங்க வந்து ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்ல தான் பார்ப்போம். பட் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். சோ கட்டாயமா பாருங்க என்ன மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சிலபஸ்ல எப்படி உள்ளடக்கப்பட்டிருக்குன்றத தெளிவா வழங்குனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த தலைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த தலைப்புல இந்த புவிட கட்டமைப்பு, பாறைகள கட்டமைப்பு, மன்ற கட்டமைப்பு, கணியங்கள் இப்படின்னு சொல்லி மெயினா வந்து ஸ்ட்ரக்சர் தான் வரும். அதாவது கட்டமைப்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த 2வது தலைப்புல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுக்காக வேண்டி தான் தலைப்பே போட்டிருப்பாங்க புவிட உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரக்சர் வடிவத்துல எல்லாமே வரும். நீங்க இங்க என்ன படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, புவிட கட்டமைப்பு, பாறைகளோட கட்டமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது, மண் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, அதே மாதிரி கணியங்களோட அமைப்பு எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது தான் நீங்க படிப்பீங்க. சோ அதான் அந்த தலைப்போட நோக்கம். பட் உங்களோட சிலபஸின் பிரகாரம் ஒரு வேற பேட்டர்ன்ல போகும். நான் உங்களுக்கு வேற ஒரு ஆர்டருக்கு மாத்தி வச்சிருக்கேன். சோ இஃப் பாசிபிள் கட்டாயமா பாருங்க. பார்த்தா தானே உங்களுக்கு விளங்கும் என்ன நடந்துருச்சு அப்படின்னு. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். புவிட கட்டமைப்பு, பாறைகளோட கட்டமைப்பு, மன்ற கட்டமைப்பு, கணியம் இப்படி 4 தலைப்புகளை உள்ளடக்கி தான் உங்களோட 2வது யூனிட் வந்து போடப்பட்டிருக்கு. இதுல புவிட கட்டமைப்பு உங்களுக்கு பார்ட் 1க்கும் அதே மாதிரி பார்ட் 2க்கும் வரும். பாறைகள் வந்து இதுவரைக்கும் பார்ட் 2க்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா எடுக்கிறதில்ல. இது ஃபுல்லாவே உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. இங்க எம்சிக்யூல மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க பாறைகள். அதே மாதிரி மண் உங்களுக்கு பார்ட் 1க்கும் வரும், பார்ட் 2க்கும் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கணியங்கள் வந்து பார்ட் 1க்கு தான் வரும். இங்க வர கணியங்கள் பார்ட் 1க்கு வரும் பௌதிக புவியியல்ல. உங்களுக்கு மாட புவியியல்ல ஒரு தலைப்பு ஒன்று வரும். கணிய வளங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு தான் என்ன உங்களுக்கு பார்ட் 2க்கு எடுப்பாங்க. இங்க வர கணியங்களை பார்ட் 2ல எடுக்க மாட்டாங்க. சோ அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலுங்க. சோ எப்பவுமே படிச்சிருந்தீங்கன்னா ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி படிக்கிறதுக்கு பழகிக்கலுங்க. எல்லாத்தையும் போட்டு கண்ட மாதிரி படிச்சோன்னு சொல்லி எந்த அவசியமுமே இல்ல. இங்க என்ன பார்ட் 2க்கு வரும், என்ன பார்ட் 1க்கு வரும். இதுல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாறைகள் அதே மாதிரி மண் இந்த 2க்குள்ளயுமே எம்சிக்யூ கேள்வி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அதிகமான பிள்ளைகள் வந்து அந்த பாடப்பரப்புல நிறைய பிள்ளைகள் இருக்கு. இப்ப வரைக்கும் நிறைய பிள்ளைகள் என்ன அந்த பாறைகள் மண்ணுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா இன்னமும் அதுல தெளிவீனம் இல்ல. உங்களுக்கு தெளிவீனம் வேணும்னு சொல்லி சொன்னா கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆகிறது ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. ஏன்னா எனக்கு இங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா எனக்கு வந்து என்ன 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் வந்து தேவைப்படும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். கஷ்டமே. அப்போ நான் உங்களுக்கு இங்கே ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் தாரேன். பாசிபிள் இஃப் யூ வாண்ட் லேர்ன் மோர் ட்ராப் மீ அ மெசேஜ் த்ரூ த வாட்ஸ்அப். நான் உங்களுக்கு நம்பர் கீழே போட்டுட்டேன். ஸோ பாசிபிள் தான் நீங்க ஜாயின் ஆகும். சரி அப்ப புவிட உட்கட்டமைப்புன்ற இந்த பாடப்பரப்புல புவிட கட்டமைப்பு, பாறைகள கட்டமைப்பு, மன்ற கட்டமைப்பு, கணியங்கள். ஒன்ஸ் அகைன் புவிட கட்டமைப்புகள் என்ன பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது கைஸ் உங்களோட புவியியல் பாடத்தை எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது உலகத்திர விஷயங்கள் தான் படிப்பீங்க. 2வது வளைய ரீதியான விஷயங்கள் படிப்பீங்க. 3வது படிப்பீங்க என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நாடு. இப்ப நீங்க சனத்தொகை எடுத்தாலும் சரி உலக சனத்தொகை அதுலயும் குறிப்பா கண்டங்கள் அடிப்படையில சனத்தொகை பரம்பல், வளையங்கள் அடிப்படையில சனத்தொகை பரம்பல், அதே மாதிரி நாடுகள் அடிப்படையில சனத்தொகை பரம்பல், நகராக்கம் ஈவன் கண்டங்கள் அடிப்படையில் நகராக்கம், வளைய அடிப்படையில் நகராக்கம், நாடு ரீதியான நகராக்கம். இப்ப நில உருவங்களை பாத்தீங்கன்னா அப்படிதான். 1ஆம் பாகை நில உருவம், 2ஆம் பாகை நில உருவம், 3ஆம் பாகை நில உருவம். ஈவன்
காலநிலை கட்டுப்படுத்துற காரணிகள், பூகோள ரீதியான காரணி, வலய ரீதியான காரணி, உள்ளூர் காரணி. இப்படி எப்படி போற்றிப்பாங்கன்னு சொல்லி சொன்னா தலைப்ப வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உலகளாவிய ரீதியான விஷயங்கள் படிப்பீங்க. 2வது வலய ரீதியானது, 3வது நாடு ரீதியாக உள்ளடக்கப்படுற விஷயங்கள் தான் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. அத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே பேட்டர்ன்ல தான் இங்கேயும் வரும் உங்களுக்கு. புவி அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாருக்குமே உண்டு தானே? அப்ப இதான் புவி. தட் மீன் உலகளாவிய ரீதியான விஷயங்கள் தான் நாங்க இங்க படிப்போம். 2வது என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க, அதனாலதான் புவியிட கட்டமைப்பு பொதுவான விஷயத்த நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. பொதுவான விஷயம் மட்டும் தான் நீங்க புவியிட கட்டமைப்புக்குள்ள உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டு. ஆனா பாறைகளோட கட்டமைப்புகளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 2 தலைப்பு டிவைட் ஆகும். ஒன்று பொதுவான அமைப்ப பார்ப்பீங்க பாறைகள்ட. 2வது இளங்கட பாறைகள் பார்ப்பீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மன்ற கட்டமைப்பு. சோ இங்கேயும் அப்படிதான். பொதுவான மண் அமைப்பு பார்ப்பீங்க. திரும்ப இளங்கட மண் அமைப்பு பார்ப்பீங்க. ஈவன் கணியங்கள் ஆல்சோ அப்படிதான். பொதுவா கணியங்கள் சம்பந்தமான விஷயத்த பார்த்துட்டு, இளங்கட கணியங்கள் என்ன மாரி இருச்சுன்றத பார்ப்பீங்க. சோ இது போல தான் உங்களோட தலைப்பு என்ன சுருக்கம். சோ இதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி போட்டிருப்பாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இதுல புவியிட கட்டமைப்புக்குள்ள பொதுவான ஒரு விஷயம் தானே இது. புவின்னு சொல்லி சொல்றது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு அமைப்பு, ஒரு பொதுவான ஒரு அழகு, ஒரு பொதுவான ஒரு விடயம். Therefore, இந்த புவியிட கட்டமைப்புக்குள்ள வார 4 படைகள் 4 படைகள்னு கேட்பாங்க சம்டைம், அல்லது 4 பிரிவுகள்னு கேட்பாங்க, அல்லது 3 பிரிவுகள்னு கேட்பாங்க. சோ அதுல ஒரு பிக்சர் ஒண்ணு வரும் உங்களுக்கு. புவியிட கட்டமைப்பு பாருங்க. இதான் அந்த கட்டமைப்பு. சோ இந்த கட்டமைப்பு உள்ளடக்கித்தான் உங்களுக்கு தலைப்பே உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதான் புவியிட கட்டமைப்பு. அப்ப இதுல ஓடு, மூடி, அகமயம், புறமயம் அல்லது ஓடு, மூடி, மையம் அப்படின்னு சொல்லி படைகளாக்கப்பட்டு அந்த படைகளுக்குரிய பண்புகள் பார்ப்பீங்க. சோ இங்க கேள்வி எப்படி கேட்பான்னு தெரிஞ்சுன்னா, அந்த படைகளை கேட்டுட்டு அந்த படைகளுக்குரிய பண்புகள் தான் கேட்பாங்க. ஆர் எல்ஸ் ஒவ்வொரு படைகளுக்குரிய பண்பை தந்துட்டு சம்டைம் அதை வச்சு உங்களுக்கு எம்சிக்யூல வந்து என்ன கேள்வி கேட்கறது சான்ஸ் இருக்கு. இதுதான் இங்க வர விஷயம். இங்க வர 2 கேள்விதான். உங்களுக்கு புவியிட இந்த 4 படைகளை கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த 4 படைகளுக்குரிய பண்புகளை கேட்பாங்க. இது போல தான் இதுல வர விஷயம். இந்த புவியிட கட்டமைப்புக்குள்ள வர விஷயம். சோ பாருங்க கட்டமைப்பு தான் வருது. ஸ்ட்ரக்சர் தான் வரும். புவியிட கட்டமைப்பு தான் நீங்க பார்த்துட்டு போவீங்க. சோ அதான் உங்களுக்கு மூலா விஷயம். சோ அது முடிய 2வது பாப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாறைகளோட கட்டமைப்பு அப்படின்னு. சோ பாறைகளோட கட்டமைப்புகளுக்குள்ள என்ன வரும்னு சொல்லிச்சுன்னா பாறைகளோட உருவாக்கம் பார்ப்பீங்க. தீப்பாறைகள், அடையற்பாறைகள், உருமாறிய பாறைகள். அதெல்லாம் எப்படி உருவாக்கம் பெற்றிருக்கு? அதுல வகைப்பாடுகள் என்ன? அதுல வடிவம் என்ன? சோ அதான் ஸ்ட்ரக்சர். அதான் அதுல கட்டமைப்பு. சோ அதுல நீங்க தீப்பாறைகள் பார்ப்பீங்க. சோ தீப்பாறைகள், அடையற்பாறைகள், உருமாறிய பாறைகள். சோ தீப்பாறைகள் எப்படி உருவாகுது? தீப்பாறையிலிருந்து அடையற்பாறைகள் எப்படி உருவாகுது? தீப்பாறையும் அடையற்பாறை எப்படி உருமாற்றம் அடைஞ்சு உருமாறிய பாறைகள் எப்படி உருவாக்கம் வருது? தீப்பாறையோட வகைப்பாடுகள் என்ன? சோ தீப்பாறை 2ஆ பிரிப்பாங்க. தள்ளல் தீப்பாறை, தலையீட்டு தீப்பாறை. தலையீட்டு தீப்பாறை 2ஆ பிரிப்பாங்க. பாதாளம், கீழ் பாதாளம். சோ அதெல்லாம் அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்ல அதெல்லாம். தள்ளல் தீப்பாறை 2ஆ பிரிப்பாங்க. நிற அடிப்படையில், இரசாயன சேர்க்கை அடிப்படையில். நிறத்தை அடிப்படையா கொண்டு திரும்ப 3ஆ பிரிப்பாங்க. இதுல வரப்போறது உங்களுக்கு கருப்பு நிற தீப்பாறை, ரைட் மத்திம நிறம், மென்னிறம் அப்படின்னு சொல்லி 3 வகையான தீப்பாறைகளை நிற அடிப்படையில பிரிப்பாங்க. இரசாயன சேர்க்கை அடிப்படையில அமில தீப்பாறை, மூல தீப்பாறை, இடைமூல தீப்பாறை, மிகைப்பு மூல தீப்பாறை. சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா guys, மிக பிரதானமா உங்களுக்கு வந்து எம்சிக்யூல தான் கூடுதல் அட்டாக் பண்ணுவாங்க. எம்சிக்யூல தான் அட்டாக் பண்ணுவாங்க கூடுதலா. இந்த பாறைகளோட வடிவமைப்புகள், இந்த பாறைகளோட வந்து உதாரணங்கள், ரைட் இந்த பாறைகள் எந்தெந்த பாறைகள் எப்படி எப்படியாப்பட்ட அமைப்புல காணப்படும்ன்றத உங்கள்ட்ட எம்சிக்யூ வச்சுதான் கூடுதலா கேள்வி வந்து ஃபார்ம் பண்ணி போவாங்க. சோ இது வரைக்கும் அப்படி பார்ட் 2க்கெல்லாம் கேள்வி என்ன 2010ஆம் ஆண்டு போற கேள்வி எடுக்கல. அப்படி எடுக்கிறதுக்கான சான்சஸும் இல்ல. இஃப் பாசிபிள் உங்களுக்கு டெர்ம் எக்ஸாம்ல எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்க மாட்டாங்க. மேபி ரைட்டா எடுக்கிறது சான்சஸ் இல்ல. அப்ப அந்த பொதுவான பாறைகள் படிப்பீங்க. அப்ப பாறை என்னன்னா பாறைகளோட உருவாக்கம், பாறைகளோட வகைகள், அந்த பாறைகளுக்குள்ள வர சில வகைகள். இப்ப நான் சொன்ன தீப்பாறையோட வகைகள். அதே மாரி அடையற்பாறையோட சில வகைப்பாடுகள் வரும் உங்களுக்கு. அடையற்பாறை உருவாக்கம் பெறத்துல 3 விதமான வழிமுறைகள் காணப்படுது. பொறிமுறையால உருவாற அடையற்பாறைகள், சேதன முறையால உருவாக்கம் வர அடையற்பாறைகள், இரசாயன முறையால உருவாக்கம் வர அடையற்பாறைகள். அப்ப உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த பாறைகள் எப்படி எப்படி வந்து உருவாக்கம் வருது. சோ எதை நாங்க சேதன பாறை எடுப்போம், எதை நாங்க வந்து இரசாயன முறையில உருவான அடையற்பாறை எடுப்போம் என்றது எங்களுக்கு தெளிவா விளங்கணும். உன்கிட்ட கேட்பான் கேள்வி எப்படி தெரியுமா? பின்வரும் விடைகளுள் பொறிமுறையால் உருவான அடையற்பாறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்களுக்கு தெரியணுமே. சோ அதுல தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் நாங்க என்ன அதை கெஸ் பண்ணி எடுக்கணும். ரைட் அதே மாதிரி 3வது விஷயம்
உருமாறிய பாறைகள். சோ தீப்பாறை உருமாற்றம் அடையும், அடையற்பாறை ஒரு மாற்றம் அடையும். சோ 2 பாறைகளும் உருமாற்றம் அடைஞ்சுதான் உருமாறிய பாறைகள் உருவாகும். சோ அது 2மே இல்லாம அது உருவாவாது. சோ அப்ப தீப்பாறைகள்ல மிக பிரதானமானது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அந்த அடையற்பாறைகள்ல மிக பிரதானமானது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த 3 வகையில உருவாக்கம் வருது. அதுலயும் குறிப்பா ஒவ்வொரு பாறைகளோட உருவாக்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான உதாரணம் உங்களுக்கு தெரியணும். அந்த உதாரணங்கள் தான் என்ன எங்களுக்கு கேள்விய வச்சு கேட்பாங்க. ரைட். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ பாறைகள்ற ஒரு முக்கியத்துவம். தீப்பாறை அறிஞ்சலும், அடையற்பாறை அறிஞ்சலும், உருமாறிய பாறை அறிஞ்சலும். சோ எந்த வகையில வந்து மக்களுக்கோ, அல்லது பௌதிக சூழலுக்கோ, எப்படியான அமைப்புல வந்து இந்த பாறைகள் முக்கியத்துவமா விளங்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு காமன் கொஸ்டின். சோ இதெல்லாம் நீங்க பொதுவான பாறை படைகளுக்குள்ள பார்ப்பீங்க. திரும்ப ஒன்ஸ் அகைன் நீங்க எங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னா, இலக்கண பாறை அமைப்புக்குள்ள வருவீங்க. சோ இதெல்லாம் என்ன? ஃபுல்லியாவே உங்களுக்கு எம்சிக்யூ மட்டும் தான் கேட்பாங்க. எம்சிக்யூ மட்டும் தான் வரும். இலங்கட பாறைகள். சோ எந்தெந்த பாறைகள் எங்கெங்க பரம்பி காணப்படுதுன்னு சொல்லி விளங்கி எடுத்தாலே போதும். இப்ப இலங்கையில காணப்படுற பாறைகள வந்து உயர்நில தொடர் பாறை. ரைட். அதே மாரி விஜயன் தொகுதி அதுக்குரிய பாறை. அதே மாரி வன்னி தொகுதிக்குரிய பாறைன்னு சொல்லி 3 வகை பிரிப்பாங்க. இப்ப விஜயன் தொகுதி பாறைன்னு சொல்லி சொல்றது ஒரு தீப்பாறை. விஜயன் இந்த உயர்நில தொடர் பாறைன்னு சொல்லி சொல்றது ஒரு தீப்பாறை. விஜயன் தொகுதிக்குரியன்னு சொல்லி சொல்றது ஒரு உருமாறிய பாறை. வன்னி தொகுதிக்குன்னு சொல்லி சொல்றது ஒரு அடையற்பாறை. ஈவன் உலகத்துல உள்ளதுதான் இலங்கைக்கும் வரும். பட் என்னன்னா அதுக்கு பேரு வேற பேர் ஒண்ணு வச்சிருக்கான். அவ்வளவுதான். அப்ப எந்தெந்த பாறைகள் எங்கெங்க பரம்பி காணப்படுதுன்றதை எங்களுக்கு விளங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருகோணமலையின் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி கங்கையின் 2 கரையோர பிரதேசம், மத்திய மலைநாட்டை சூழவுள்ள கதிர்காம இறக்குவான குன்றுகளை சுற்றியுள்ள பிரதேசங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டோட ஒரு சிறிய பகுதியில வந்து இந்த உயர்நில தொடர் பாறைகள் பரம்பி காணப்படும் என்றது எங்களுக்கு தெரியும். இது நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். புத்தளம் தொடக்கம் யாழ்ப்பாணம் குடாநாடு, மென்னார் யாழ்ப்பாணம் குடாநாடு வரையான கரையோர பிரதேசங்கள் உள்ள அத்தனை பிரதேசங்களை பரம்பிருக்கிறது என்னன்னா இந்த வன்னி தொகுதிக்குரிய பாறை. குறிப்பா இப்படி பரம்பல் எங்களுக்கு தெரியும். சோ நான் இங்க எல்லாத்தையுமே சொல்லல. இந்த பரம்பல் எங்களுக்கு தெரியணும். அதே மாரி இலங்கையில காலங்கள் அடிப்படையா கூட 2 பாறைகள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னா மயோசின் காலம், இன்னொன்னு வந்து யுராசிக் கால பாறைகள். சோ இதுவெல்லாம் தான் இதுக்குள்ள வர விஷயங்கள். இப்ப பாறைகளோட கட்டமைப்புல பாறைகள பத்தி படிப்பீங்க. எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. அதுல பொதுவான விஷயம் பார்த்துட்டு ஒன்ஸ் அகைன் திரும்ப நீங்க இலங்கட விஷயம் இலங்கட பாறைகள பார்த்துட்டு போவீங்க. இதுல ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ற விஷயம் இதுல பார்ட் 2 எல்லாம் கேள்வி என்ன செய்யல மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. எம்சிக்யூ தான் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. கூட உங்களுக்கு எம்சிக்யூ தான் அட்டாக் பண்ணுவாங்க. இஃப் பாசிபிள் உங்களோட பாஸ் பேப்பரை நீங்க பெரட்டி பாருங்க. அவ்வளவுத்துலயும் என்ன இந்த பௌதிக புயல்ல பாறைகளுக்குள்ள கேள்வி வந்துட்டு ஏறிக்கும் எம்சிக்யூ. சரி, அடுத்தது மன்ற கட்டமைப்பு பாத்தீங்கன்னு சொல்லி பொதுவா படிப்பீங்க. முதலாவது மண்ணுண்டா என்ன? நல்ல ஒரு விஷயத்த விளங்கி வச்சுக்கிடுங்க. இந்த புவிட கட்டமைப்பு ரைட் உருவாக்கப்படுறதுக்கான பாறைகள் சேர்ந்த என்ன புவிட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாறைகள் சிதைவடைஞ்ச என்ன உருவாக்கம் வரும்னா மண். இந்த பாறைகள் சிதைவுக்குள்ளாய்தான் மண் உருவாக்கம். இந்த மண்ணில் உள்ள கனிவுகள் எல்லாம் சேர்ந்தா கனியங்களா மாற்றமடையும். இதான் அந்த தலைப்பு ரோடர். பட் நாங்க வேற ஒரு ட்ரெக்ல வந்து பார்த்துட்டு போவோம் இதை. பட் நாங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா ஈஸியான மெத்தட் இது. ரைட். அப்ப மன்ற கட்டமைப்புன்னு சொல்லி சொல்றது பொதுவான விஷயம் பார்ப்போம். மண் எப்படி உருவாகுது? பாறைகள்ல இருந்து அந்த மண் உருவாக்கம் வர போகுது. அப்ப மண் உருவாக்க காரணிகள் என்ன? சோ அதுல சில காரணிகள் தாய்ப்பாறைகள், ரைட், காலநிலை, ரைட், அதே மாதிரி தாவர விலங்கு நுண்ணங்கிற செயற்பாடு, நீர் வடிகால் அமைப்பு, காலம், புவிச்சரவியல் அமைப்பு, இப்படி நிறைய காரணிகள் என்ன செய்யும்டா ஒரு மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும். அந்த காரணிகள் எப்படி மண் உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யுதுன்றதை நாங்க இங்க மன்ற கட்டமைப்புன்ற தலைப்புக்குள்ள பொதுவான ஒரு தலைப்புக்குள்ள நான் பார்ப்போம். அடுத்த மன்ற கட்டமைப்பு வரணும் இப்பனா அதுதான் அந்த மன்ற குறுக்கு பக்க பார்வை பார்த்திருப்பீங்க. அதான் மன்ற கட்டமைப்பு. பாருங்க எவ்வளவு கிளீனா போடப்பட்டிருக்குன்னு சொல்லி வீடு கட்டமைப்புக்கு இந்த பிக்சர் பாக்குறீங்க. பாறைகள கட்டமைப்புக்கு அந்த தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறை பாறையோட ஒரு சார்ட் ஒண்ணு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி மன்ற கட்டமைப்புக்கும் வந்து மன்ற படையமைப்பை காட்டுற அந்த குறுக்கு பக்க பார்வை பாக்குறீங்க. சோ அதுல OABCR அப்படின்னு சொல்லி 5 படைகள் மன்ற படைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த 5 படைகளுக்குரிய விளக்கம் போடப்பட்டுச்சு உங்களுக்கு. சோ அதுல என்ன கேள்வி வைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா மண்ணுருவாக்க காரணி கேட்டுட்டு அதுல என்ன மாதிரி பங்களிப்பு செய்து மண் உருவாக்கத்துக்கு அதுன்னு சொல்லி கேட்பாங்க. 2வது மன்ற குறுக்கு பக்க பார்வை கேட்டுட்டு அந்த மன்ற குறுக்கு பக்க பார்வையில் உள்ள படைகள் இருக்கு இல்லையா அந்த படைகள்ட முழுமையான விளக்கத்தை உங்கள்ட்ட கேட்பாங்க. அந்த படைகள் என்ன மாதிரி வந்து பங்களிப்பு அந்த படைகள்ட பண்புகள் இதான் கேள்வி வரும் உங்களுக்கு இந்த மண்ணோட சம்பந்தப்பட்ட பொதுவான விஷயத்துக்குள்ள. அதே மாதிரி மண் வந்து பாதிப்படைகிற வழிமுறைகள் மண் வளத்தை நாங்க வந்து பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்? எப்படி நாங்க பாதுகாக்கிறது? இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மன்ற கட்டமைப்புக்குள்ள பொதுவான தலைப்புக்குள்ள வரும்.
ஒன்ஸ் அகைன் இலங்கட மண் வகைகளுக்குள்ள உங்களுக்கு நீங்க என்ன படிப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இலங்கையில வந்து மண்ணை வந்து 3 தலைப்பு கீழ கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஈர வளைய மண், அடுத்து உலர் வளைய மண், அடுத்து ஈர உலர் வளைய மண் அப்படின்னு சொல்லி. சோ அந்த வகைப்பாடுகளுக்குள்ள வார மண்ல உங்களுக்கு 5 மண் தான் மிக பிரதானமான மண். பட் எனிஹவ் உங்களுக்கு 3 தான் கேள்விக்கு வரும். அதுல செங்கபெள லட்ரோசோல்ஸ் மண், செங்கபெள நிற மண், வண்டல் மண். ஒவ்வொரு வளையத்திலயும் ஒவ்வொரு விதமான மண். அதே மாதிரி நான் 3 மண் சொல்லிருக்கேன். பட் 5 மண் உங்களுக்கு மிக பிரதானமான மண்ணா வரும் உங்களுக்கு இங்க. இந்த மன்ற கட்டமைப்புல இலங்கட மண்ணுக்குள்ள வந்து உங்களுக்கு 5 மண் வந்து மிக பிரதானமான மண்ணா இருக்கு. அந்த மன்ற முனைப்பான பண்புகள் கேட்பாங்க உங்கள்ட்ட. அந்த முனைப்பான பண்பு எப்படி எழுதுறேன்னு சொல்லி தெரியுமா? ரைட். அப்ப மண்ணுக்குன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? பௌதீக இயல்பு இருக்கு உங்களுக்கு. இரசாயன இயல்பு இருக்கு. அந்த பௌதீக இரசாயன இயல்பை வச்சுதான் என்ன அந்த மன்ற முனைப்பான பண்புகள் எழுதுறது. அந்த மன்ற நீர்த்தன்மை எப்படி காணப்படுது? அந்த மன்ற நிறம், அந்த மண்ணுல என்ன சரி வந்து இரசாயன பதார்த்தங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கா? அந்த மண் வந்து எப்படியான பயிற்சி நடவடிக்கைகளுக்கு உதவுது? மாட நடவடிக்கைகள் என்னென்ன செய்யறாங்க? சோ இப்படியாப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு என்னன்னா அந்த இலங்கட மண் வகைகளுக்குள்ள உள்ளடக்கப்படும். சோ இதெல்லாம் ஃபுல்லா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது எனக்கு. பட் எனிஹவ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரைட். இது ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தானே. அப்ப மன்ற கட்டமைப்பு கீழ பொதுவான மண் படைக்குள்ள வர விஷயம் சொல்லிருக்கேன். அதே மாதிரி இலங்கட மண்ணுக்குள்ள வர விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இலங்கட மண் அமைப்புக்குள்ள வர அந்த 3 கேட்டகரைஸ் ஈர வளையம், உலர் வளையம், ஈர உலர் வளையத்துல வர மண் வகைகள் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டோம். அந்த 3 வகைகளுக்குள்ள வர அந்த 5 மண் வகைகளையும் தெளிவா விளங்கி வச்சுக்கிடுங்க. அதுல பௌதிக ரசாயன இயல்பை வச்சுதான் நீங்க என்ன பண்புகள் எழுதணும். அப்படி எழுத போக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிச்சுன்னா கணியங்கள். இப்ப இந்த கணியங்களுக்குள்ள என்ன வரப்போகுது உங்களுக்கு? பொதுவா கணியம்டா என்ன? கணியங்கள் எப்படி உருவாக்கம் வருது? ஒன்ஸ் அகைன் பொதுவான விஷயம் பார்த்துட்டு திரும்ப இளங்கட கணியங்கள் பார்ப்பீங்க. அதுல 3 விதமான கணியம் வரும் இலங்கையில. ஒன்று எரிபொருள் கணியம், உலோக கணியம், அல்லுலோக கணியம். இப்ப இலங்கையில பெருமளவுல வந்து எரிபொருள் கணியம் இல்ல. அதாவது எரிபொருளுக்காக பயன்படுத்துறது அல்லது சக்தி கணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக பிரதானமா இதுல வரப்போறது என்ன? தோரியனைட்டு, மொனோசைட்டு, முற்றா நிலக்கரி அல்லது பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி எரிபொருள் கணியத்துக்குள்ள வந்து அது உலோக கணியத்துக்குள்ள வரது உங்களுக்கு மிக பிரதானமானது இரும்பு. இலங்கையில பெரிய அளவுல இரும்பும் இல்ல. பட் எனிஹவ் மத்ததோட கம்பேர் பண்ணக்குள்ள குறைந்த அளவுல வந்து காணப்படும். அதனால இலங்கையில உள்ள ஒரு மிக பிரதானமான எரிபொருள் கணியமா இரும்பு எடுத்து பார்ப்பாங்க. இரும்பு, நிக்கல், குரோமியம் இதெல்லாம் இருந்தாலும் இரும்பு முக்கியமானது. அது மாதிரி அல்லுலோக கணியம் தான் இலங்கையில அதிக அளவுல காணப்படுது. களி, காரியம், அப்பத்தைற்று, கனிய, மணல். சோ இவைகள் இதெல்லாமே உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா பரம்பல் மட்டும் தான் தெரியணும். எந்தெந்த கணியம் எங்கெங்க காணப்படுது என்றது மட்டும் தெரிஞ்சாலே போதும். சோ எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த கணியங்கள் உங்களுக்கு என்ன பார்ட் 2க்கு வரல. அங்க இளங்கட கணியங்கள்னு சொல்லி தனியா தலைப்பு ஒண்ணு வரும் உங்களுக்கு மாண்டப்புவியல்ல. அந்த தலைப்பை வச்சுதான் உங்களுக்கு மாண்டப்புவியல்ல கணியங்கள் தொடர்பான கேள்விகள் எடுப்பாங்க. சோ 7 சொல்லிச்சேன்னா பிசிக்கல் ஜியோகிராபில நான் உங்களுக்கு சொல்றேன். கணியங்கள் கேள்வி வந்திருந்தா பார்ட் 2ல கேள்வி வந்திருந்தா செல்லுங்க. பாத்துட்டு சரியா பாஸ்வேர்டை செக் பண்ணிட்டு. இப்ப இது 4 தலைப்பு உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க எல்லாத்துலயுமே ஸ்ட்ரக்சர் தான். புவிட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். பாறைகள கட்டமைப்பு ஒரு சார்ட் ஒண்ணு வரும். இப்படி பாறைகளை பிரிச்சு அழகா அப்படி காட்டுவாங்க. ஒரு கட்டமைப்பு அது ஒரு இது. மன்ற கட்டமைப்பு. சரிதானே? இதுலயும் மன்ற படையமைப்புகளை பார்ப்பீங்க. ரைட். இப்படி படைகளை பார்த்துட்டு அதுலயே என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மட் தான் வரப்போகுது. திரும்ப ஒன்ஸ் அகைன் கணியங்கள், எரிபொருள், அடுத்தது உலோகம், அடுத்தது அல்லுலோக கணியம். எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஆக்கப்பட்ட தலைப்பு தான் நம்மளோட 2வது தலைப்பு. அதுதான் புவிட உட்கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் நான் இங்கிலீஷ்ல வந்தேன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ புவிட உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது அதுதான். இப்படிதான் அமைச்சப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த புவிட உட்பகுதியும் சரி மேற்பரப்பு சரி தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுது. சோ இந்த மாற்றங்களால தான் பல்வேறு விதமான நில உருவங்கள் புவிட உட்பகுதியில புவிட மேற்பரப்புல உருவாக்கம் வருது. சோ அந்த நில உருவங்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள். இந்த அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த யூனிட்டா வரும். ரைட்டா? ரைட். அப்ப இதுவளதான் அந்த தலைப்போட சம்பந்தப்பட்ட விஷயம் guys. அடுத்த வீடியோல சந்திப்போம். கட்டாயமா முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ எவ்ரிவன்.